முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த அங்கவை சங்கவை யார் அப்படின்னா கே.என். நேரு, செந்தில் பாலாஜி 2 பேருமே தான். அந்த ஊழல் அவர் செய்யதை பார்த்து வியந்து போன மு.க. ஸ்டாலின் நிச்சயமாக இவர் நம்ம திமுகவில் இருக்க வேண்டியவர், எவ்வளோ வேலை பேசினாலும் அதை டபுள் மடங்கு சம்பாரித்து கொடுப்பாரு. 2026 இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3 இயர்ஸ் கேப்பில் எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கோங்க சார். எவிடன்ஸ் ஏற்கனவே அமலாக்கத்துறை எடுத்துட்டாங்க. எவிடன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் இந்த சிக்கியாச்சு. இனிமேல் அதை அடுத்த ஆட்சிக்கு அதை சரி பண்ண முடியும். ஏன் இந்த ஜூன் 23னா மே மாதம் ஆட்சிக்கு வந்துடுவோம். ஆட்சிக்கு 1 மாதம் என்ஜாய் பண்ணுவோம். அடுத்து கேஸை உடச்சிட்டு நம்ம திரும்ப கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. அருண் ஐபிஎஸ்ஸே ஒரு ப்ராஜெக்ட் தான். ஓகேங்களா? என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, இப்போ இவங்க இப்போ பதிவு பண்ணது, வழக்கு பதிவு பண்ணது யார்? இப்போ வழக்கு பதிவு பண்ணது யார் அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் யார்? அருண் ஐபிஎஸ். இப்போ புரிஞ்சிருக்கணும்ல. இந்த கேஸ் அப்படி ஆக வாய்ப்பு இல்லை. அமலாக்கத்துறைங்கும் போது அது மத்தியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு குற்றம். இந்த குற்றத்தை நிரூபிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் விஜய் மேலே வச்சுட்டு இருக்கிறாங்க. கரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி அந்த செந்தில் பாலாஜியோட வழக்குலையும் சரி, கே.என். நேரு வழக்குலையும் சரி, அவங்களோட திமுக குடும்பத்து வரைக்கும் போயிருக்கு. துர்காம்மா வரைக்கும் போயிருக்கு. முதல்வரோட மனைவி வரைக்கும் போயிருக்குது. திமுகவுக்கு இப்போ ஒரு வழி இல்லை. எல்லா கூட்டணி கட்சிகளும் இங்கே வந்துட்டாங்க. இப்போ உதவி பேச்சுக்கு சொல்லலாம், நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவுன்னு. அமைச்சர் பதவியை வாங்கிட்டு வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிறது அடுத்தும் அமைச்சர் பதவி கிடைக்கும்போது ஒன்று என்னென்னா, தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் தான் போட்டி அப்படின்னாரு. அது நடந்துருச்சு. ஸோ மோடி காலை போய், மத்திய அரசு காலை போய், பாஜக காலை போய் திமுக பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். இனி அதை செய்ய வைக்கணுமே அப்படிங்கிறதுக்கு வேண்டி நிச்சயமாக இந்த ஒரு ஊழல் வழக்கை பார்த்துட்ருக்குறாங்க. சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைகிறார் ஊடகவியலாளர் வினோத் துரைராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நகராட்சி நிர்வாகத்துறையில் கே.என். நேரு அவர்கள் பணி நியமனங்களுக்காக லஞ்சம் பெற்றார் அப்படின்ற ஒரு புகார் ஒன்று இருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறை இது அதாவது இந்த கேஸ் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்ட சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூன் 23 வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு கோர்ட் ஒரு தடை ஒன்று போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் இருக்கும் சார்? என்ன காரணமாக இருக்கும்? அங்கவை சங்கவை அப்படிங்கிற மாதிரி 2 பிரச்சனை சம்பாரித்து வச்சுருக்கிறாரு முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த அங்கவை சங்கவை யார் அப்படின்னா கே.என். நேரு, செந்தில் பாலாஜி 2 பேருமே தான். 2 பேருமே போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவங்க. 2006, 2011 காலகட்டத்தில் கே.என். நேரு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அப்போது அவர் செய்யாத ஊழல்கள் இல்லை. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தப்போ 2011லேருந்து 16 ஆட்சி காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அவர் அங்கே காட்டில் ஊழலில் அந்த ஊழல் அவர் செய்யதை பார்த்து வியந்து போன மு.க. ஸ்டாலின் நிச்சயமாக இவர் நம்ம திமுகவில் இருக்க வேண்டியவர், எவ்வளோ வேலை பேசினாலும் அதை டபுள் மடங்கு சம்பாரித்து கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் விலைப்பேசி செந்தில் பாலாஜி இதேமாரி ஒரு சங்கவை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்கிறாரு. இப்போ லாஸ்ட்டில் அந்த அங்கவை சங்கவை 2மே மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. அதில் கே.என். நேரோட வழக்கு நிறைய எவிடன்ஸ் சிக்கியிருக்கு. அமலாக்கத்துறை 3 முறை அந்த டைமில் டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே அதை அப்படியே கண்டுக்காமல் அந்த டேபிள்லேயே வச்சுட்டு அடுத்தடுத்து டிஜிபி, பொறுப்பு டிஜிபி இப்படியே ஒரு காமெடிகளை பண்ணிகிட்டு இருந்தது நம்ம திமுக அரசு, அன்றைய திமுக அரசு. இதை பார்த்த உடனே அதிமுக எம்பி இன்பதுரை ஒரு வழக்கு தொடர்றாரு. இந்த மாதிரி அந்த அமலாக்கத்துறை கொடுத்த அந்த ஒரு புகாருக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் அவர் புகார் கொடுக்குறாரு. அந்த புகாரை விசாரித்த அந்த நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க, உடனே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்கிறாங்க. ஆனால் அந்த நீதிபதிகள் சொல்லியுமே இவங்க பதிவு பண்ணலை. அமைதியாக அப்படியே இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் அப்படியே கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அடுத்து இதிலேருந்து எப்படி தப்பிக்கலாம், அடுத்த ஆட்சி நம்ம தான் வரணும்,
ஏன்னா அந்த கேஸ் எல்லாம் உடைக்கணும்னா, ஏன்னா ஆல்மோஸ்ட் பிப்ரவரி 23ஆம் தேதி அந்த மாதிரி டைமில் தான் அந்த கோர்ட்டில் விசாரணை நடந்துச்சு. எஃப்ஐஆர் போட சொல்லியிருந்தாங்க இப்போ 2026. நீங்கள் வந்து நிறைய எவிடன்ஸ் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா சார்? ஸோ இதில் 2023 அக்டோபர் மாதம் வந்து கொடுத்த அந்த இடி கொடுத்த அந்த கடிதத்தையே வந்து 2026 இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3 years கேப்பில் எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கோங்க சார்? எவிடன்ஸ் ஏற்கனவே வந்து அமலாக்கத்துறை எடுத்துட்டாங்க. எவிடன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் இந்த சிக்கியாச்சு. இனிமேல் அதை வந்து அடுத்த ஆட்சிக்கு வந்து அதை சரி பண்ண முடியும். அவங்களால எப்படியாவது விலை பேசலாம், எங்கெங்கே எவ்வளோ விலை பேச முடியுமோ. திரும்ப ஆட்சிக்கு வந்தாச்சு இல்லை, மொத்தமாக விலை பேசிட்டு அடுத்த 5 வருஷம் சம்பாரிச்சுக்கலாம். விஜய் அவர்கள் வந்திருக்காருல்ல சார், ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஆளும் கட்சிக்கு நெருக்கடி கொடுத்து தன் வசப்படுத்த அப்படி வாய்ப்பு, அதாவது எப்படி அவங்களுமே கேஸை முடிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தன் வசப்படுத்தி அந்த கேஸ் ஏதாவது க்ளோஸ் பண்ண, காம்ப்ரமைஸ் பண்ண ஏதாவது வாய்ப்பு இருக்குங்க சார்? ஆமாம், காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் இங்கே உள்ள அரசு, தமிழக வெற்றி கழகம் காம்ப்ரமைஸ் ஆகிற மைண்டில் இருக்கிற மாதிரி தரல. இப்போ என்ன நடக்குன்னா, நான் சொல்கிறேன், அதான் இன்பதுரை வந்து வழக்கு தொடர்ந்தார். அந்த கேஸையுமே இவங்க கண்டுக்காத நிலையில் வந்து திரும்ப வந்து அவர் இன்பதுரை திரும்பியுமே வந்து இந்த மாதிரி நீதிமன்றத்தை நாடுறாரு. அந்த உடனே தான் என்ன பண்ணாங்க, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் வரைக்கும் நம்ம தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலெக்ஷன் வரைக்கும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, போய் இவங்க ஒரு மனு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இதை வந்து விசாரிக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போடணும், சில விஷயங்கள்ங்கிற காரணங்கள் அந்த ஒரு சில கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. என்னெல்லாமோ பண்ணி கொடுக்கும்போது அவங்களோட ஆட்சி, அவங்களோட நீதிபதி, அவங்களோட நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஜூன் 23 வரைக்கும், இப்போ வரப்போகுது 23, ஜூன் 23 வரைக்கும் அவர் மேலே வந்து வழக்கு பதியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஏன் இந்த ஜூன் 23னா, மே மாதம் ஆட்சிக்கு வந்துடுவோம், ஆட்சிக்கு வந்து 1 மாதம் என்ஜாய் பண்ணுவோம், அடுத்து கேஸை உடச்சிட்டு நம்ம திரும்ப கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே குறுக்க வந்தது யார் குறுக்க வந்தது? தளபதி விஜய் அவர்கள் வந்து மாற்றத்திற்கான அரசு வருமா அப்படிங்கிற பலகால கோரிக்கையாக இருந்தது. அவர் வந்து கண்டிப்பாக மாற்றம், யாருமே ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள் உடைக்கப்பட்டு வந்து நிற்கிறாரு. இப்போ அவங்களுக்கு எல்லாமே முக ஸ்டாலின் அழுகிறாரு, உதயநிதி ஸ்டாலின் அழுகிறாரு, ஏன் நடிகர் சத்யராஜ் கூட இப்போ அழுதுட்டு இருக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருமே குண்டோட சிக்க போகிறாங்க. அவ்வளோ பெரிய ஊழல் இதுக்குள்ளே இருக்குது. இப்போது நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இந்த விஷயத்தில் இந்த வழக்கில் வந்து தாவேக அரசை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா, இந்த வழக்கை துரிதப்படுத்திக்கிட்டு இருக்கிறதே தாவேக அரசு. அவங்க ஒரு கை பார்க்கலாம், எதிர்கட்சியே இருக்கக்கூடாதுங்கிற நினப்பில் இருக்கிறாங்க. திமுகவில் இருந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் தான் இப்போவுமே தாவேக ஆட்சியிலுமே லஞ்ச ஒழிப்பு துறையில் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது காம்ப்ரமைஸ் ஆக வாய்ப்பு இருக்கும்ல சார்? அருண் ஐபிஎஸ்ஸே வந்து ஒரு ப்ராஜெக்ட் தான். ஓகேங்களா, என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, இப்போ இவங்க இந்த இப்போ பதிவு பண்ணது, வழக்கு பதிவு பண்ணது யார், இப்போ வழக்கு பதிவு பண்ணது யார் அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் யார்? அருண் ஐபிஎஸ். இப்போ புரிஞ்சுருக்கணும்ல, அவர் வந்து வேலைக்காரன், ஒரு 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 அது வேறு மாதிரி சொல்லக்கூடாது, இருந்தாலும் அவர் வந்து ஒரு நல்ல வேலைக்காரர். புரியுதுங்களா? அவர் துரிதமாக வேலை செய்யக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய நபர். அவருக்கு வேலை யார் எப்படி கொடுத்தாலும் வேலை செய்வார். அது வேலை கொடுக்குறவங்க கையில் இருக்குது. வேலை நல்ல வேலை கொடுக்கணுமா, கெட்ட வேலை கொடுக்கணுமா, ஆனால் எந்த வேலையை கொடுத்தாலும் செய்யக்கூடிய நபராக தான் அவர் இங்கே இருக்கிறாரு. இப்போது இந்த கேஸில் வழக்கு பதிவு பண்ணுறதுமே லஞ்ச ஒழிப்புத்துறை தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை பண்ணதுக்கு தான் இப்போ நீதிமன்றத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எப்படி நீங்கள் வழக்கு பதிவு பண்ணலாம், அதான் முந்தைய அரசு வழக்கறிஞர் இதை வந்து சொல்லியிருக்காரு, வாதாடும் போதே சொல்லியிருக்கிறாரு. ஜூன் 23 வரைக்கும் நாங்கள் வந்து இந்த வேறு எதுவுமே வழக்கு பதிய மாட்டோம் அரசு சார்பில். எப்படி நேரு மேலே அரசு வழக்கு பதியாதுன்னு சொல்லி திமுக ஆட்சி காலத்தில் அரசு வைக்கிலே போய் வாலண்டரியாக அங்கே சொல்லியிருக்கிறாங்க. அவங்களே ஒரு கோரிக்கை வச்சுக்கிறது, நீதிபதி அவங்களே ஏற்றுக்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டு இப்போ இந்த ஜூன் 23 வரைக்கும் அதை வச்சுருக்கிறாங்க. இப்போ வழக்கு பதிவு பண்ணதையுமே அதை 23ஆம் தேதி வரப்போகுது. இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு முடிச்சிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக காம்ப்ரமைஸ் வந்து தாவேக ஆட்சி ஆகாது. இப்போ ஆட்சி வந்து மாறும்போதெல்லாம் வந்து பழைய கேஸை தூசு தட்டுற மாதிரி எல்லாத்தையும் எடுப்பாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கேஸ் க்ளோஸ் ஆகாமல் அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கேஸும் அப்படி ஆக வாய்ப்பு இருக்கா சார்? இந்த கேஸ் அப்படி ஆக வாய்ப்பு இல்லை. அமலாக்கத்துறைங்கும் போது அது மத்தியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு குற்றம். இந்த குற்றத்தை வந்து நிரூபிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் வந்து விஜய் மேலே வச்சிட்ருக்கிறாங்க. கரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி எல்லாம் நம்ம முகத்தை பார்ப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து இப்போ விஜயை வந்து பார்த்துட்ருக்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க. ஏதாவதும் இவர் செய்ய மாட்டாரா, செந்தில் பாலாஜி ஏதாவது செய்ய மாட்டாரா, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, எப்போ தூக்கி அடிக்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பை நிச்சயம் ஏதாவது ஒன்று அங்கவை சங்கவை ரெண்டில் ஏதாவது ஒன்று தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடி போனால் விஜய் அவர்கள் வந்து இன்னும் துரிதமாக செயல்பட்டால் அங்கவை சங்கவையோடு சேர்த்து அதோட ஓனரையும் தூக்கிட்டு போய் வச்சிருவார். யார்? முக ஸ்டாலின் அவர்களையுமே தூக்கிட்டு போய் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இந்த கேஸில் நேரு அவர்கள் வெறும் ட்ரைலர் அப்படின்னா மட்டும் மெயின் பிக்சர் யாராக இருப்பா சார்? அவருக்கு பின்னாடி இருந்து யார் இந்த அளவுக்கு வேலை அதான் ஓனர் சொன்னல, முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர் தான் அதோட அங்கவை சங்கவை கொள்ளையடிக்கிறதுக்கு அவர் மேலே கேஸ் போட வாய்ப்பு இருக்குல்ல சார்? எல்லாமே பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு. அந்த செந்தில் பாலாஜியோட வழக்குலையும் சரி, KN நேரு வழக்குலையும் சரி, அவங்களோட திமுக குடும்பத்து வரைக்கும் போயிருக்கு, துர்காம்மா வரைக்கும் போயிருக்கு, முதல்வரோட மனைவி வரைக்கும் போயிருக்குது, செந்தில் பாலாஜியோட சகோதரர்கள், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சபரீசன் அவருடைய மருமகன், அவங்க எல்லாமே ஒரு லிங்கில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நல்ல வருமானங்கள் ஊழல் வருமானத்தை சம்பாரித்து கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக இதை வெளிக்கொண்டு வரணும் இந்த தாவைக்கு அரசு, எந்த ஒரு பாகுபாடும் இன்றி. அவங்க இப்போ இந்த KN நேரு வழக்கில் துரிதமாக செயல்படுறதே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதை அப்படியே கைவிடாமல் முடித்தா நல்லாயிருக்கும். KN நேரு அவர்களோட கேஸை பார்த்தீங்கன்னா மத்திய அரசு போடுற ஒரு டைம் பாம் அமைய வாய்ப்பு இருக்குல்ல சார்? அதாவது மோடி அவர்கள் விஜய் மேலே, அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் மேலே போட்ட ஒரு ப்ரெஷர்னால மேபி இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணியிருக்கலாம்ல சார்? திமுக அரசுக்கு எதிரான கேஸை துரிதப்படுத்துகிறதே மத்திய அரசு தான். அமலாக்கத்துறை மூலமாகவும் சரி, இந்த மாதிரி மத்திய அரசு திமுக அப்படிங்கிற, ஏன்னா அவங்க இந்தியா அலையன்ஸ் வரணும்னா திமுக அப்படிங்கிற ஒரு இதை வலிமையை உடைக்கணும். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களெல்லாம் சேகரிக்கும் போது நல்லா வசமாக சிக்கிட்டாங்க. ஸோ அதனால் நிச்சயமாக அந்த வழக்கை என்னாச்சுன்னு சொல்லி இப்போ மத்திய அரசு இப்போ இருக்கக்கூடிய ஆளும் அரசுகிட்ட நெருக்கடி கொடுப்பாங்க. நெருக்கடி கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் இந்த அரசு அவங்கள போட்டு பொழந்தடிக்க தான் செய்கிறாங்க. ஸோ இப்போ அதனால் என்ன சொல்கிறேன்னா, மத்திய அரசு இங்கே நெருக்கடி கொடுத்து தாவேகா அரசும் அவங்க மேலே நெருக்கடி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக திமுக அடுத்து பாஜகவை தேடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அதிமுகவை வெளியே அனுப்பிட்டு திமுக கூட அவங்க கூட கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகளுக்கான ஒரு காய் நகர்த்தலாக கூட மத்திய அரசு மாநில அரசு மூலமாக செய்யலாம். அப்போ திமுக பாஜக கூட்டணி உறுதி ஆகிடும்ல சார்? இந்த கேஸ் முடிவில் தானே இருக்கு எல்லாமே. திமுகவுக்கு இப்போ ஒரு வழி இல்லை. எல்லா கூட்டணி கட்சிகளும் இங்கே வந்துட்டாங்க. இப்போ உதவி பேச்சுக்கு சொல்லலாம் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவுன்னு. அமைச்சர் பதவியை வாங்கிட்டு வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிறது அடுத்தும் அமைச்சர் பதவி கிடைக்கும்போது நிச்சயமாக போயிடுவாங்க. எல்லாருமே பதவி சுகத்துக்கும் ஆசைப்பட்டு தான் எந்த கட்சி ஜெயிக்குமோ அது கூட கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி போகிற கூட்டம் தான் திமுக கூட இருந்த கூட்டமே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து தாவேக்கால 2 மினிஸ்டர்ஸ் இணைஞ்சிருக்காங்க. கடம்பூர் ராஜு மற்றும் சம்பத் அவர்கள் 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் எந்த பதவிக்காகவும் தாவேக்கால இணையில அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன காரணமாக இருக்கும் சார்? ஏற்கனவே கடம்பூர் ராஜு அவங்க எல்லாமே அதிமுகவில் நல்ல பதவியில் இருந்திருக்கிறாங்க தான். இப்போ இங்கே வர்றது ஆளுங்கட்சியில் அவங்க பதவி ஆசை தான். அரசியலுங்கிறதே பதவி ஆசை தான். இனிமேல் ஏன்னா ஏற்கனவே 2020 அப்புறம் 2021 அப்புறம் ஆட்சியில் இல்லை. இப்போ திரும்பியும் இல்லைன்னா அவங்களோட பொருளாதார ரீதியாக சிக்குவாங்க. அது இல்லாமல் அதிமுகவோட அரசியல் வாழ்க்கை அடுத்து கேள்விக்குறியாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி தலைமையில். ஸோ இனிமேல் நமக்கு வாழ்க்கை என்ன அப்படின்னா தாவேக்கா தான். ஏற்கனவே அவரோட தொகுதிகளில் அவங்கவுங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. தாவேக்கா பக்கம் போகும்போது இன்னும் கொஞ்சம் பதவி ஆசையில் தான் வந்திருக்கிறாங்க. விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்களோட அரசியலில் பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை இருக்குது எல்லாத்துலேயும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் போல் இவருமே அரசியலை நடத்திட்டு வராரு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப புகழ்ந்திருக்காங்க அதிமுகலேருந்து ஸோ இதுக்கு என்ன காரணம் இருக்கும் சார்? ஆமாம், இப்போ ஸ்டார்டிங் எல்லாருமே ஒரு படிக்க போன உடனே உட்காந்து நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே நிறையா விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. எல்லா அமைச்சர்களும், ஒரு சில அமைச்சர்கள் ரொம்ப துரிதமாக செயல்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதுவும் இல்லாமல் இந்த தாவேக்கா அரசு ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ கையில் எடுத்து போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஊழலை பிடிக்கிறதுக்கு வேண்டி. என்னென்னா நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி இதுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுமே டெண்டர் மூலமாக நிறையா விடுறாங்க. ஸோ அந்த டெண்டரில் ஒவ்வொரு இடத்துலையுமே 20% கமிஷன் வச்சு ஒவ்வொரு தலைவருக்கு இப்போ இருக்குது. அந்த கமிஷன் யார் மூலமாக போச்சு, எப்படி போச்சுன்னு சொல்லி அந்த டெண்டரையுமே இப்போ நிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்போது அந்த கமிஷன்கள் போன இதெல்லாமே ஒவ்வொரு வழியாக கரெக்டாக போயிட்டுருக்கிறாங்க. அதனால வேண்டியே இந்த திமுக அரசுக்கு அவங்க மேலே ஒரு பயம்தான். நிச்சயமாக பாஜக கைப்பிடிக்காமல் இவங்க தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா விஜய் ஒரு மேடையிலே சொல்லியிருப்பார், நம்ம ஆட்சிக்கு ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் மோடி கால் பிடிச்சி நிற்பார் மு.க.ஸ்டாலின்னு சொன்னார். ஸோ அந்த செய்யணும் சொல்லிட்டேன், செஞ்சுட்டேன். ஒன்று என்னென்னா தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் தான் போட்டி அப்படின்னாரு. அது நடந்துருச்சு. ஸோ மோடி காலை போய், மத்திய அரசு காலை போய், பாஜக காலை போய் திமுக பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். இனி அதை செய்ய வைக்கணுமே அப்படிங்கிறதுக்கு வேண்டி நிச்சயமாக இந்த ஒரு ஊழல் வழக்கை பார்த்துட்ருக்குறாங்க. ஆல்ரெடி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த கேஸ்னால அவங்க கூட்டணி கண்டிப்பாக உறுதியாக வாய்ப்பு இருக்கும்ல சார்? கண்டிப்பாக கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. அது கட்சி ஓரளவாக தலை தூக்கணும்னா, ஏன்னா கூட யாருமே இல்லை. அடுத்து வரக்கூடிய 2029 மத்திய அரசு யார் அப்படின்னு தான் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. ஸோ மத்திய அரசு யாருக்கு அப்படிங்கும்போது
பிஜேபி வந்து தொடர்ந்து 3 டைம் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸுக்கு மாற்றம் வேணும், ஒரு மாற்றம் கொடுத்துடலாம். தொடர்ந்து 3 டைம் ஆட்சிக்கு வந்துட்டாங்க பிஜேபி அரசு. இனிமேல் மக்கள் என்ன யோசிப்பாங்க? இனிமேல் மாற்றம் வேணும், 3 தடவை அவங்க ஹாட்ரிக் அடிச்சிட்டாங்க, திரும்ப பாஜக தான் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு கோணத்தில் மாற்றத்துக்கான வாக்கு போடணும். இப்போ காங்கிரஸ் கூட்டணியை வந்து தாவேக்கா எடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ மத்தியில் யாருக்குங்கிறதுக்காண்டி இங்கே தமிழ்நாட்டில் வந்து தாவேக்காக்கு தான் ஓட்டு வரப்போகுது. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எம்பியை வந்து சொல்லப்போனால் என்ன வேணாலும் நடக்கலாம், 40க்கு 40 நடக்கலாம், 40க்கு 30 கூட நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி எம்பிகளை வந்து தாவேக்கா எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரக்கூடாது. அந்த உள்ளாட்சி தேர்தல்லையுமே வந்து திமுகவுக்கு வந்து ஒரு மேயர் கூட கிடைக்க விட மாட்டோம் அப்படின்னு ஆதவ அர்ச்சனாவும் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ திமுக இப்போ என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி விஜய் சொன்ன மாதிரி பாஜகவை தேடி போவாங்களா அப்படிங்கிறத தான் அரசியல் களமே போயிருக்கு. நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது முதல்வர் விஜய் அவர்கள் வந்து நான் தான் சொன்னதை செய்வேன் அப்படின்ட்டு ஒரு பிடிவாதத்தில் இருக்காரு. அப்படின்னும் போது வந்து அடுத்தடுத்து என்ன நடக்குது இந்த கேஸில் அப்படின்றத காத்திருந்து பார்ப்போம். நன்றி. நன்றிம்மா. மேலும் இது போன்ற சிறப்பான நேர்காணலில் சந்திக்கலாம்.